எத்தனை பேருக்கு கேலண்டர் கிடைச்சிச்சு? இதுதான் தீம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். கேலண்டர்ல நீங்க தீம் பாத்தீங்க அப்படின்னா சொல்ல முடியும். How many of you have got the calendar and can tell what the theme was if you have seen it in the calendar? ஏதாவது என்னத்தை சம்பந்தப்படுத்த எதை சம்பந்தப்பட்ட ஒரு தீம் ஏதாவது சொல்ல முடியுமா? What is the theme regarding? Can anyone tell? சொல்லுங்க. இந்த வருஷத்துக்கான தீம் ஏதாவது போட்டிருக்குங்களா அங்க முன்னாடி? தீம் நீங்க சொல்றது வருஷத்தினுடைய அந்த சொல்றீங்க. இந்த முழு வருஷத்துக்கான தீம் ஏதாவது அங்க போட்டிருக்கதை நீங்க பாத்தீங்களா? Did you see a theme for the entire year in the calendar? Okay, போயிட்டு நீங்க பாருங்க. Okay. So go home and have a look at it. Okay. நான் இப்படி சொல்லக்கூடாது. யாருக்கெல்லாம் மெசேஜ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சிடல. ஓகே, நீங்க வீட்டில் போய் பாருங்க. பட் நான் இப்ப சொல்றேன், ஹாப்பி ஹார்ட்ஸ் அண்ட் ஹாப்பி சொல்லுங்க. ராஜ்குமார், நீங்க வருஷத்துக்கு 2 தடவை வந்தாலும் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே. அது சிலர்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, எக்ஸாம் நல்லா எழுத மாட்டாங்க, ஆனா எனக்காவது ஒருத்தர் கிளாஸுக்கு வந்து எழுதிடுவாங்க. தேங்க்யூ ராஜ்குமார். பட் நீங்க எல்லாருமே நீங்க ஐ திங்க் அந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் நீங்க பார்த்துட்டீங்க. ஹாப்பி ஹார்ட்ஸ் ஹாப்பி லைஃப்ஸ், ஹாப்பி லைஃப்ஸ், ஹாப்பி ஹார்ட்ஸ் அண்ட் ஹாப்பி லைஃப்ஸ். மகிழ்ச்சியான இதயங்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கை, அதான் நம்முடைய தீம் இந்த ஹோல் இயர்க்கும். நான் வாக்குத்தத்தம் கொடுக்கறது இல்லை, ஒவ்வொரு நாளும் நமக்கு வாக்குத்தத்தம் தான். நம்ம படிக்கும் போதெல்லாம் வாக்குத்தத்தம் தான். இது ஆண்டவர் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. நீங்க எந்த அளவுக்கு, நான் எந்த அளவுக்கு ஆண்டவரோட நம்ம பழகுறோமோ அந்த அளவுக்கு நான் நிச்சயமா நான் சொல்றேன் பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம், ஆண்டவர் நமக்காக என்ன வச்சிருக்காரு அப்படிங்கிறது நல்லா புரியும். ஆண்டவருடைய சித்தம் நமக்கு புரியும். ஆண்டவரோட நம்ம கோஆபரேட் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். சோ ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் இந்த கருப்பொருள் இந்த வருஷத்துல அநேக நேரங்கள்ல, அநேக சண்டே ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த கருத்தை வச்சுதான் நாம வந்து தியானிக்க போகிறோம். ஆல்ரெடி இவங்களுக்கெல்லாம் நான் டாபிக்லாம் கொடுத்துட்டேன். நம்ம என்னென்ன டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், நம்ம ப்ரீச் பண்ண போறோம் அப்படிங்கிற டாபிக்லாம் நம்ம வைத்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிறார். இந்த வருஷத்துல ஆண்டவர் நிச்சயமாக நாம we have to choose happiness. Happiness will not come into us, but we have to choose happiness. Happiness, சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளை தேடி வராது, நாம தான் சந்தோஷத்தை தேர்ந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேஷனோட, ஒரு கோலோட, ஒரு லக்கோட நம்ம போக போகிறோம். நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த வேலையில எங்களோட பேசும். உங்க வாய்ஸ, உங்களுடைய குரலை நாங்க நல்லா கிளியரா கேட்க உதவி செய்யும். கரம் ஆண்டவரே எங்க மேல இருக்கிறத நாங்க கவனிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்துல ஆமென். இன்றைக்கு புது வருடத்தினுடைய செய்தியாக உங்களோட பகிர்ந்து கொள்ளும் இந்த செய்தியினுடைய தலைப்பு ஹாப்பினஸ் பிரிங்ஸ் வெல்னஸ். சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். சந்தோஷம், மகிழ்ச்சி ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வசனம் இருக்கிறது, நீதிமொழிகள் 17:22. யாராவது தமிழ் அதை வாசிக்க நான் கேட்கிறேன். நீதிமொழிகள் 17:22. There's a very important verse that talks about this. It's Proverbs chapter 17 verse 22. யாராவது தமிழ்ல வாசிக்க முடியுமா? மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மருந்து, முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். இதுதான் நமக்கு நம்முடைய கருப்பொருளுக்கு ஃபவுண்டேஷனல் வேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடிப்படை வசனம் இதுதான். சந்தோஷமா இருந்தோம்னா அது நமக்கு மருந்து, சந்தோஷம் இல்லைன்னா அது வந்து விஷம். அதான், வேற ஒண்ணுமே கிடையாது. So the verse says that if we are happy, then it's medicine, good medicine, but if we are sad or we have a crushed spirit, then it is poison. முதல் பாயிண்ட் உங்களோட நான் ஷேர் பண்றது என்ன அப்படின்னா, God wants you to be happy. ஆண்டவர் நீங்க சந்தோஷமா இருக்க விரும்புறார்.
எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க சந்தோஷமா இருக்கிறத ஆண்டவர் விரும்புறார். How many of you believe that God wants you to be happy? நீங்க துக்கமா இருக்கிறத ஆண்டவர் விரும்பல. God doesn't want you to be sad. நீங்க வலியில இருக்கிறத ஆண்டவர் விரும்பல. God doesn't want you to be in pain. நீங்க வியாதியில இருக்கிறத ஆண்டவர் விரும்பல. God doesn't want you to have sickness. Of course sometimes ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார். The Lord allows it at times. ஆனா ஆண்டவர் வந்து நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதை அவர் விரும்புறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் பைபிள்ல. The Lord wants you to be happy is what we see in the Bible. நாம வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு சந்தோஷமான தேவனாக அவர் வருகிறார். When we read in the scriptures, we see that our God is a happy God. எல்லாத்தையும் படைச்சிட்டு இது நல்லது அப்படின்னு அவர் சொன்னார். The Lord created everything and then he said it is all good. நீங்க நல்லா சமைச்சிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னா எப்படி நீங்க துக்கத்தோட சொல்லுவீங்களா? If you really cook well and then will you say that it's good with a sad face? சந்தோஷத்தோட சொல்லுவீங்க இல்லீங்களா? You would say it very happily. ஒரு கட்டடத்தை கட்டிட்டு நீங்க அதை பார்த்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது துக்கத்தோட சொல்ல மாட்டீங்க, சந்தோஷத்தோட சொல்லுவீங்க. If you build a building, you would look at it with happiness and say it's good, not with sadness. அதே போல ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சிட்டு அவரு சந்தோஷமாக சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸலென்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. So the same way the Lord created the earth and then looked at everything and with happiness said it is good. இது எப்படிதமா இருக்கு? நான் இதை பார்க்கும்போது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் ஒருவேளை உங்க வீட்டுக்கு கெஸ்டா வரேன், நானும் என்னுடைய ஒய்ஃபும் வரோம் அப்படின்னா எப்படி நீங்க ஒரு பெட்ரூம் அழகா நீங்க எல்லாம் கிளீன் பண்ணி நம்ம சூப்பரா பண்ணி நீங்க வந்து தங்குங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அது போல ஆண்டவர் இந்த உலகத்தை அழகா படைச்சு நீங்க இங்க தங்குங்க, ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. If you invited my wife and me to your house to stay, you would clean up the bedroom and made it beautiful and ask us to stay there. The same way the Lord created the earth for us to live in it. செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனத்துல வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அங்க ஆண்டவர் நம்ம மேல சந்தோஷத்தோட அவர் என்ன செய்யறாராம்? பாட்டு பாடுறாராம். Zephaniah 3:17 says the God rejoices over you with singing. நீங்க இப்படி எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு அப்பா எப்படி தன்னுடைய பிள்ளைய அப்படியே கையில தூக்கி அப்படியே பாட்டு பாடி சந்தோஷமா அதை பாக்குறாரு, அது போல நீங்க ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷமா பாட்டு பாடுறாரு, அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? Have you ever thought, just like a father picks up the son and sings with him in his arms, that the Lord picks you up and keeps you in his arms and sings over you? இல்ல ஆண்டவரும் பாட்டு பாடுறவர், நல்லா சூப்பரா பாட்டு பாடுவார் அப்படிங்கறத நினைச்சிருக்கீங்களா? Or have you ever thought that the Lord can sing beautifully? நம்ம தான் பாட்டு பாடுறோம்னு நினைச்சுக்கிறோம் அவரை பார்த்து. We only think that we sing as we look at him. அவர் நம்மள பார்த்து பாட்டு பாடுறாரு. He actually sings looking at us. சந்தோஷமா பாட்டு பாடுறாரு. He sings with rejoicing. இது எதை காண்பிக்குது அப்படின்னா, நம்முடைய தேவன் சந்தோஷமான தேவனாக அவர் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். This only shows that our God is a very happy God. ஆண்டவர் நீங்க சந்தோஷமா இருக்கிறத விரும்புகிறார். The Lord wants you to be happy. நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத ஆண்டவர் விரும்புகிறார் அப்படிங்கறத நீங்க அடிக்கடி சொல்லணும். You need to keep telling yourself repeatedly that the Lord wants me to be happy. நாம ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27 28ல நாம வாசிக்கிறோம், ஆண்டவர் இந்த உலகத்தெல்லாம் படைச்சு மனுஷனை ஆசீர்வதித்தார். In Genesis 1:27 and 28 we see the Lord created everything and created man and then he blessed him. ஆசீர்வதிக்கிறதுனா என்ன? What does it mean to bless someone? நம்ம எப்பவுமே நினைச்சுக்கிறோம் ஆசீர்வாதம் அப்படினாவே பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. We always think that blessing is only money. ஆசீர்வாதம்னாவே கார் தான் அல்லது வீடு தான் அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். We think blessing is only a car or a building. அதுவும் ஆசீர்வாதம் தான். That is also a blessing. இல்லன்னு சொல்ல. But to bless someone is to empower that person to be happy. ஒரு ஆளை வந்து நம்ம ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னா அவங்க சந்தோஷமாக இருப்பதற்கான பலத்தையும் அதிகாரத்தையும் நம்ம தரோம். அதான் ஆசீர்வாதம். நீங்க டிக்ஷனரியில வாசிச்சு பாத்தீங்கன்னா அதான் நீங்க பாக்குறீங்க பெராக்கா அப்படிங்கிற வார்த்தைக்கு. சோ இப்ப ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னா காரெல்லாம் கொடுக்கறது இல்ல, அவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். If the Lord has blessed you and me, it's not that he's given us a car, but he's given us strength. எத்தனை பேருக்கு கை கால்லாம் நல்லா வேலை செய்யுது? How many of you, your arms and legs are working well? எத்தனை பேருக்கு மைண்ட் நல்லா ஷார்ப்பா இருக்கு? For how many of you is your mind sharp? Hallelujah, praise the Lord. ஆண்டவர் வந்து நீங்க இன்னும் நல்லா வேலை செய்யறதுக்கு, இன்னும் உங்களுடைய தாளந்தெல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு திறமையை கொடுத்திருக்கிறாரு. The Lord has given us enough ability to use our talents and grow. அதுதான் ஆசீர்வாதம். That is blessing. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துறது தான் ஆசீர்வாதம். The Lord strengthening us is blessing. சந்தோஷமும் சிரிப்பும் பரலோகத்துல இருக்கு. Amen.
Joy and laughter are in heaven. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷமும் சிரிப்பும் இந்த உலகத்துல எங்கேயோ இந்த சினிமா தியேட்டர்ல தான் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. Many people think that joy and laughter are somewhere there in only movie theaters. பைபிள் காலேஜ் இருக்கும்போது ஒரு சில ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்கள வந்து சூப்பரா ஸ்பிரிச்சுவல் நம்ம சொல்லுவோம். In Bible college there were certain people who were supra spiritual. பிரேயர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், பிரேயர் பண்ணிட்டு வரும்போது If they go to prayer and come back, ஏய் எப்படிடா இருக்க அப்படின்னு நீங்க கை வச்சுக்கிட்டு வச்சுங்களேன் அப்படின்ட்டுருவாங்க, அவ்வளவுதான், அமைதியா இருக்கு, ஏன்னா அந்த அனாயிண்டிங் போயிருமா. so if they went for prayer and came back, and if you went to speak to them and kept your hand on them and said don't touch me, you keep quiet, the anointing will go. அப்படியே தான் இருப்பாங்க. அது மாதிரி நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. And they be very serious and say, praise the Lord. நமக்கு ஷாக் அடிச்ச மாதிரி நம்ம அவங்க தொட்டவன அவங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே கையை எடுத்துருவோம், அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி. So it will be like, as if you touch them, it's a shock, you remove your hand. என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா நம்ம சர்ச்சில் சிரிக்க கூடாது, அதாவது அதனால நீங்க எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லல. அதாவது சர்ச்சில் சிரிக்க கூடாது, சந்தோஷமா இருக்க கூடாது, அப்படியே ஒரு மாதிரி சீரியஸா இருக்கிறது தான் வந்து பரிசுத்தம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. Many people think that in church you shouldn't smile or laugh or be joyful, only be serious. That is spiritual. இயேசு சொல்றாரு, அவர் வரும்போது பரலோகத்தில் நம்ம இருக்கும்போது அவர் நம்மளை வந்து கூட்டி போகும்போது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. Blessed are you who weep now, for you will laugh. இப்ப அழுகிறவங்க ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள். ஏன் அப்படின்னா நீங்க சிரிப்பீங்கன்னு இயேசு சொல்றாரு. இயேசு சொன்னா நம்ம அவரும் சிரிச்சிருப்பாரு தானே? இயேசு சிரிக்காம இருந்திருப்பாரா? If Jesus says that we will laugh, then he would have also laughed, isn't it? He would have definitely laughed. அம்பாலாவில் நான் இருக்கும்போது ஒரு பிக்சர் நான் வச்சிருந்தேன், இயேசு சிரிக்கிற மாதிரி ஒரு பிக்சர். When I was in Ambala, I had a picture of as if Jesus was laughing. So வரவங்க எல்லாம் வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தூக்கி உள்ளுக்குள்ள வச்சிட்டேன். People who came started worshipping that picture, so I kept it inside. ஏன்னா ஆண்டவரே அறியாதவங்க வந்தோனே ஏதோ ஒன்னு இருக்குன்னு என்ன செஞ்சாங்க, கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. There were people who didn't know the Lord, so they started worshipping the picture. எதுக்கு அந்த படம் வச்சிருந்தேன்னா இயேசு அப்படி இருக்காரு அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காக இல்ல. I kept that picture not to show that Jesus was like that. நிச்சயமா இயேசு கிறிஸ்து ரொம்ப நீட்டமான முடியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கவே மாட்டார். I don't think Jesus was there keeping long hair. ஏன்னா யூதர்கள் வந்து நீட்ட முடி வைக்கிறது அவர்களுக்கு அவமானமான ஒரு காரியம். For the Pharisees it was an embarrassing thing to keep long hair. பட் ஏன் வச்சேன் அப்படின்னா நிறைய பேர் சர்ச்சுக்கு வரவங்க சிரிக்க மாட்டேன்றாங்க, அதுக்காக தான். I kept it there because many people who came to church didn't laugh. இயேசுவே சிரிக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு, நாமளே என்ன செய்யலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். I kept that picture so that Jesus itself is laughing and we should also be happy. வேதவசனம் சொல்றது ஒரு ஆத்மா வந்து ரட்சிக்கப்பட்டு வந்தா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் இருக்குன்னு. The scripture says that even if one soul comes to the Lord, there is a great joy in heaven. Hallelujah அப்படின்னு சொல்வாங்க. They will say hallelujah. சந்தோஷமா ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து துள்ளி குதிப்பாங்க, அப்படிதான் நான் இமேஜின் பண்றேன். The angels will be jumping with joy. That's how I imagine it. ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 6வது அதிகாரம் 23ல, the Lord says in Luke chapter 6 verse 23, ஆண்டவர் வந்து நமக்கு பலன்களை கொடுக்கும்போது, திரும்ப வந்து பலன்களை கொடுக்கும்போது அந்த நாள்ல நாம வந்து rejoice in that day and leap for joy. Leap, jump for joy or jump in joy அப்படி நம்ம சொல்லலாம். சந்தோஷத்துல நீங்க குதிப்பீங்க. எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் குதிச்சிருக்கீங்க யோசிச்சு பாருங்க. How many of you have leapt in joy? நான் திருச்சியில பிஷப் வீபர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சிருக்கும் போது ஒரு ஹாஸ்டல்ல நான் தங்கி இருந்தேன். 2வது ஃப்ளோர்ல ஒருத்தன் தான். So when I was in Trichy studying in Bishop People's School, there was a boy in the 2nd floor. பிரஷ் பண்ணிக்கிட்டே இருந்தான் காலையில. He was brushing his teeth in the morning. ஏய் இந்தியா ஜெயிச்சிருச்சுடா அப்படின்னு ஒருத்தர் சொன்னா பாருங்க கிரிக்கெட்ல. So one guy shouted that India has won in the cricket match. அப்படியே கீழ குதிச்சான் சந்தோஷத்துல. He jumped from the 2nd floor to காலை உடைச்சிட்டான். He broke his leg. வார்டனுக்கு ஃபோன் பண்ணாங்க. They called the warden. வந்தோன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தது என்ன தெரியுங்களா, பலார்னு ஒண்ணு. The first thing that the warden did was slap that boy. இந்தியா ஜெயிச்சா என்ன, இன்னைக்கு எனக்கு செலவு வச்சிட்டியாடா அப்படின்னாரு. அதான் அவர் சொன்னாரு. ஆனா அவன் வந்து பாருங்க அதெல்லாம் மைண்ட் பண்ணவே இல்ல. குதிச்சு கால் உடைஞ்ச பரவாயில்ல, இந்தியா இன்னைக்கு ஜெயிச்சிருச்சு, அவ்வளவு சந்தோஷம். The warden only said, it's what happens if India wins? You've kept an expense for me. But that didn't bother the boy. He was so happy that India had won.
சந்தோஷத்தை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். It's very important that we express our joy. ஆண்டவர்ட்ட நம்ம சந்தோஷத்தை நாம வெளிப்படுத்தணும். We should express our joy to the Lord. மற்றவங்கிட்ட நம்ம வெளிப்படுத்தணும். We have to express it to others. நமக்கு வாழ்க்கையில நம்ம சந்தோஷத்தை எடுக்கிற காரியம் என்ன அப்படிங்கறத நம்ம யோசித்து பார்க்கணும். We should also think what removes happiness from us. அதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னம்னா, அப்புறம் அதுக்கு நம்ம ஒரு தீர்வை கண்டுபிடிச்சோம் அப்படின்னம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். And if we find a solution to that, then we'll continue to remain happy. நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது இல்ல? We should know what does not give us peace in எது life. நமக்கு வலி கொடுக்குது, வேதனை கொடுக்குது? What gives us pain? எது நம்முடைய சந்தோஷத்தை எடுத்து போடுகிறது? What removes our happiness? எது நம்மள சோகமாக்குது? What makes us sad? இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அருமையானவர்களே, If we understand all this, then we can live a victorious life. ஒருத்தன் டாக்டர்ட்ட போனா, One guy went to the doctor. டாக்டர் கேட்டாரு, உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. The doctor asked him, what's wrong with you? டாக்டர் எங்க தொட்டாலும் வலியா இருக்கு அப்படின்னு சொன்னா. He said, wherever I touch it's painful. எங்க தொட்டாலும் வலினா என்ன அர்த்தம், என்ன சொல்ற அப்படின்னு அவர் கேட்டாரு. The doctor said, what is wrong? What does it mean that wherever you touch it's painful? நான் என்னுடைய தோளை தொடுறேன்னா அங்க வலிக்குது அப்படின்றான். He says, when I touch my shoulder it's paining. அது மட்டும் இல்ல, ஏன் முட்டியை தொட்டா அங்கேயும் வலிக்குது. If I touch my knee it's paining too. டாக்டருக்கு ஒண்ணுமே புரியல. The doctor didn't understand anything. தலையை தொட்டாலும் எனக்கு வலிக்குது அப்படின்னு அவன் சொன்னான். He said, even if I touch my head it's paining. சோ அவனை செக் பண்ணி பார்த்துட்டு அவர் சொன்னாரு, He checked him up and then he said, உனக்கு வேற எங்கேயுமே பிரச்சனை இல்ல. He said, there's no problem with you anywhere. உன் விரல் உடைஞ்சிருக்கு, அவ்வளவுதான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டார். He said, your finger is broken, that's the only நீ எங்க problem. தொட்டாலும் வலிக்குது, உன் விரல்ல தான் வலிக்குது அப்படின்னு சொன்னாரு. He said, that's why wherever you touch it's paining, it's your finger that's broken. எங்க வலி வருது, எங்க வேதனை வருது, எது நம்மள முடக்கி வைக்கிறது, எது நம்முடைய சந்தோஷத்தை எடுத்து போடுது அப்படிங்கறத கரெக்ட்டா நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சந்தோஷமாக நம்ம இருக்க முடியும். அருமையானவர்களே, If we know for sure what is causing us the pain, what is making us sad, then we can be happy. இரண்டாவது காரியம், The second point, healthy heart life matters. ஒரு ஆரோக்கியமான இதய வாழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதயம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மையம். the heart is the center of life. நீங்க பழைய ஏற்பாட்டை வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இதயம் தான் ஒரு மனுஷனுடைய மையமான ஒரு பகுதி. If you read the Old Testament, the heart is the center of a person. மூளை செய்யறதையும் இதயம் தான் பண்ணுது. What the mind does also the heart does. இதயம் வாதம் செய்கிறது, இதயம் பாவம் செய்கிறது, இதயம் பிளான் பண்ணுது எல்லாமே. The heart sins, the heart plans, the heart thinks. இதயத்துல தான் அறிவு இருக்கு, இதயத்துல தான் சித்தம் இருக்கு, இதயத்துல தான் உணர்வு இருக்கு. Your intellect, will and emotion are all in your heart. நம்ம சில வேளை சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாடர்ன் வேர்ல்ட நம்ம என்ன சொல்றோம்னா, இதயத்துல இருந்து சிந்தி, இங்க இருந்து சிந்திக்காத அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. And many times we tell that think from your heart and not from your head. ஆனா பைபிள் அப்படிலாம் பிரிச்சு பார்க்கல. But the Bible never splits both the heart and the நம்ம mind. என்ன நினைச்சுக்கிறோம், இதயத்துல ஃபீலிங்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். We think that our emotions are only in the heart. இங்க தான் அறிவு இருக்குன்னு நினைக்கிறோம். We think our brain is where the intellect is. பைபிள்ல அறிவும் இதயத்துல தான் இருக்கு. But in the Bible we see that the intellect is also in the heart. அப்படினா எப்படி புரிஞ்சிக்கிறது இத? So then how do we understand this? நீங்க நீதிமொழிகள் 17:18 நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அறிவு அப்படிங்கிற வார்த்தைக்கும் இந்த லெவ் அப்படிங்கிற அதே எபிரேய பதம், இதயத்துக்கான பதம் தான் அங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். In Proverbs chapter 17 verse 18, if you see, the word for mind is also, or sense is the same word which is for heart, which is lev, L-E-V. அதே போல நீதிமொழிகள் 18:15லயும் அறிவு அப்படிங்கிறதுக்கு அந்த லெவ் அப்படிங்கிற வார்த்தை தான், ஹார்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. Again in Proverbs 18:15, the word intelligence is also given the same word lev, which is heart. இப்ப நாம வாசிக்கிற அந்த பகுதியில நீதிமொழிகள் 17:22ல seat of emotions, heart is a seat of emotions, இதயத்துல தான் எல்லா உணர்வுகளும் இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். In Proverbs chapter 17 verse 22 also we see the heart is the seat of all emotions, is where all the emotions lie. ஆனா ஒட்டுமொத்தமா என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த இதயம் அப்படிங்கிறது வேற யாருமே இல்ல, நீங்க தான். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷன் அப்படி நம்ம சொல்லலாம். So if you look at it holistically, then what is the heart? It is you, and it's the inner man that you are.
சோ உள்ள இருக்கிற மனுஷன் வந்து நல்லா இருந்தா நிச்சயமாக நாம நல்லா இருக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். So if your inner man is healthy, then you will be healthy too. அதனாலதான் நீதிமொழிகள் 3:15 என்ன பாக்குறோம் அப்படின்னா, உங்க முழு இதயத்தோட கர்த்தரை நம்புங்க அப்படின்னு வசனம் சொல்றதை நம்ம பாக்குறோம். That's why in Proverbs 15 we see that trust the Lord with all your heart. முழு இதயத்தோட அப்படின்னா நீங்க என்னவெல்லாம் இருக்கிறீங்களோ அதையெல்லாம் வச்சு என்ன செய்யுங்க, நீங்க ஆண்டவரை நம்புங்க அப்படின்னு வேத வசனம் சொல்றதை So நம்ம when பாக்குறோம். we say with your full heart, that means with all that you are, trust the Lord. அப்ப நம்முடைய இதயம் வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய சிந்தனை, உணர்வுகள், நம்முடைய அறிவு எல்லாமே மாறணும். So if we have to be happy, then everything, our thoughts, our emotions, everything has to change. You change your mind, you will change your kind. நீங்க உங்க மனசை மாத்துங்க, நீங்க எந்த வகை அப்படிங்கறதை என்ன செய்யணும், நீங்க மாத்த முடியும். நானும் அப்படியே செய்ய முடியும் அருமையானவர்களே. இப்ப நம்ம முத மாத்த வேண்டியது என்னன்னா இதயம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. So the first thing that we need to change is our heart. So நான் யூஸ் பண்ற வார்த்தை என்னன்னா cultivate a happy heart. நீங்க சந்தோஷமான ஒரு இதயத்தை நீங்க வளர்த்து கொள்ளுங்கள். கல்டிவேட் அப்படின்னா உடனே எனக்கு வர்றது என்ன அப்படின்னா ஒரு கார்டனிங் அல்லது விவசாயம் அப்படிதான். So when I look at the word cultivate, the first thing that comes to my mind is a farm or a garden. இங்க நீதிமொழிகள் 17வது அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். நீதிமொழிகள் 17வது அதிகாரத்துல இங்க சந்தோஷம் உள்ள இருதயம் அப்படிங்கிறதுக்கு, சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா glad, joyful, merry அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷம், மகிழ்ச்சி, என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்கோ, களிப்பு, எல்லா வார்த்தையும் நீங்க போட்டுக்கோங்க, எல்லாமே அதுல அடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். If you look at Proverbs chapter 17, the word happy has the word glad, joyful, merry. All of it is in that word. 1 சாமுவேல் 16:7 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து இதயத்தை தான் பார்க்கறாரு, ஒழிய ஒருத்தருடைய அப்பியரன்ஸ் கிடையாது, தோற்றத்தை கிடையாது. In 1 Samuel 16:7 we see that the Lord looks at our heart and not our outward appearance. எது சம்பந்தமா சொல்றாரு? தாவீது வந்து ஒரு சின்ன பையனா இருக்கான், இவன் போயிட்டு ராஜாவா ஆக முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது இல்ல இவன் ஆக முடியும். ஆண்டவர் வந்து மனசை பார்க்கறாரு, இதயத்தை பார்க்கறாரு, ஒருத்தனுடைய தோற்றத்தை இல்ல அப்படின்ட்டு அங்க தெளிவாக ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். In 1 Samuel 16, the context is that when people look at David, who is of a small stature, and said he can't be a king, he says, no, he is whom the Lord has chosen to be king, and he can be king. உங்க இதயத்துல வந்து தைரியம் இருந்துச்சுன்னா, விசுவாசம் இருந்துச்சுன்னா எதையும் சாதிக்க முடியும். If you are strong in your heart and you have faith in your heart, then you can achieve anything. ஒரு சில வேளைகள் நம்ம வந்து தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள நம்ம நடுங்கிட்டு இருப்போம். Sometimes we might show that we are brave, but we'll be shaking with fear on the inside. சீக்கிரமா மற்றவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, ஓ இவருக்கு தைரியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. People will find out very quickly that we are not brave. ஆனா உண்மையிலே நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியும், தைரியமா இருக்க முடியும் அருமையானவர்களே. But you can actually be confident. ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். Because the Lord is with you. இப்ப நான் வந்து கல்டிவேட் a happy heart அப்படின்னு சொன்னேன். ஒரு சந்தோஷமான இதயத்தை நீங்க வளர்த்துக்குங்கன்னு சொன்னேன். வளர்த்துக்கிறது வந்து ஒரே ராத்திரியில நம்ம வளர்த்துற முடியுமா? When you're cultivating something, can you grow something overnight? சிலதெல்லாம் 6 மாசம் ஆகும் கனி கொடுக்கிறதுக்கு, சிலதெல்லாம் 1 year கூட ஆகும். Some plants take 6 months or a year to be fruitful. அப்ப நீங்க இன்டென்ஷனலா ஒரு நோக்கத்தோட நீங்க என்ன செய்யணும்னா, இதுக்குன்னு டைம் எடுத்து ஒரு நோக்கம் வைத்து முயற்சித்து உங்க இதயத்தை ஒரு சந்தோஷமான இதயமாக மாற்ற வேண்டும். So to cultivate a happy heart, you should do it intentionally with purpose and cultivate it. As a teenager நான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரெஸ்ட் ஒரு பையனா தான் நான் இருந்தேன். As a teenager, I was a very depressed boy. அவங்க என்னை பாக்குறவங்கள நீங்க கொஞ்சம் சிரிங்க, ஆனா அந்த காலத்துல வந்து போட்டோவெல்லாம் சிரிச்சாவே தப்பா நினைப்பாங்க. அந்த காலத்துல இப்ப எல்லாரும் பல்ல காமித்து எல்லாம் சிரிக்கிறோம். அந்த காலத்துல என்ன பல்ல காட்டிட்டு சும்மா ஸ்லைட்டா சிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னு தெரியல, அப்படிதான். People used to ask me to smile, and especially for photos, those days we couldn't laugh or show our teeth. We had to smile very slightly. அதனாலதான் ஓல்டு போட்டோ எல்லாமே சீரியஸா நிப்பாங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா. That's why in old photographs people used to have a very serious face. So I was really depressed. ரொம்ப ஒரு மன அழுத்தம் உள்ள ஆளா தான் நான் இருந்தேன். எனக்கு சந்தோஷமே கிடையாது. I was never happy. எல்லாரும் சொல்லுவாங்க கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. People used to tell me smile a little.
சிலர்லாம் சொல்லுவாங்க, நீங்க சிரிச்சா நல்லா இருக்கீங்க, சிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியாவது மோட்டிவேட் பண்ண முடியுமான்னு நினைச்சாங்க. Some people would say, if you smile, you look nice. Can you just smile? They would try to motivate me by saying that. என்னால சிரிக்க முடியல. I couldn't smile. ஏன்னா மனசுல அவ்வளவு கிளேசங்கள் இருந்துச்சு. I was that burdened in my heart. ஆனா ஆண்டவர் தொட்டபோது, But when the Lord touched me, ஆண்டவர் சேஞ்ச் பண்றாரு என்ன. the Lord changed my heart. சிரிக்க வைத்தார். He taught me to laugh. எல்லாத்துலயும் ஒரு நகைச்சுவையை அவர் பார்க்க வைத்தார். He taught me to see the humor in everything. சோ ஒரு நாள் நான் பைபிளை படிச்சிட்டு இருந்தேன். So one day I was reading the ஒரு Bible. பகுதியில பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் மேல பயங்கர கோபமா இருக்கிறார். In one passage, the Lord was really angry with the people of Israel. அங்க மோசேயை பார்த்து சொல்றார், எந்த பகுதின்னு நீங்க தேடி கண்டுபிடிங்க. ஓகே. சோ ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், And the Lord looked at Moses and said, உன்னுடைய மக்கள், your people, நீ எகிப்திலிருந்து கொண்டு வந்த மக்கள், the people you brought out of இந்த Egypt, மாதிரி பண்ணிட்டாங்க, they've done like this. அவங்கள அழிக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. I'm going to destroy them. அத சொன்ன உடனே மோசே அவர் ரிப்ளை கொடுக்கிறாரு. So the minute the Lord said that, Moses replies, உம்முடைய மக்கள், your people, Lord, நீங்க எகிப்திலிருந்து கொண்டு வந்த மக்கள், the people you brought out of Egypt, Lord, இவங்கள நீங்க அழிக்கிறேன்னு சொல்றீங்களே அப்படின்றாரு. you are telling you're going to destroy them. இத படிச்ச உடனே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. I started laughing when I saw ஆண்டவர் சொல்றாரு this. ஓ மக்கள்னு சொல்றாரு. God said your people. மோசே அவரை பார்த்து சொல்றாரு உங்க மக்கள் அப்படின்னு சொல்றாரு. Moses is looking at him and saying, your people, Lord. ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றாரு, நீதான் இவங்களெல்லாம் எகிப்திலிருந்து கொண்டு வந்த அப்படின்னு சொல்றாரு. Lord is telling Moses, you brought them out of Egypt. மோசே அவரை பார்த்து சொல்றாரு, நீங்க தான் எல்லாத்தையும் இவங்கள வெளில கொண்டு வந்தீங்கன்னு சொல்றாரு. Moses looking at God and saying, you brought them out. ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு புது இதயத்தை கொடுக்கலன்னா இத பார்த்து நான் சீரியஸா மோசே அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். If the Lord had not given me a changed heart, then I would have looked at Moses and said we should hit him. அருமையானவர்களே, பிரேயர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். Prayer is something I really love. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் இல்லவே இல்லை. நீங்க எப்படி வேணாலும் பேசலாம். Because there's no language problem when you're praying. You can pray any way you want. என்ன வார்த்தை வேணாலும் நீங்க போட்டு பேசலாம். You can use any word that you want. ஏன்னா நீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒருத்தட்ட பேசுறீங்க. Because you're speaking to someone you really, really love. நான் எனக்கு பிடிச்சமான்ட்ட பேசும்போது என்ன வார்த்தையை போடுறதெல்லாம் நான் யோசிக்கலாம் கிடையாது. கச்சாமுச்சான்னு பேசுறதா. When I speak to somebody I like, I can speak any which way. கச்சாமுச்சானா தப்பா பேசுறது இல்ல. வந்தது அதை எல்லா வார்த்தையும் போட்டு கலந்து பேசுறதுதான். It's not speaking wrongly, but just speaking with a flow. சந்தோஷமா பேசுறதுதான். Speaking happily. பயந்து பேசுறது இல்ல. I don't have to speak with fear. அந்த மாதிரியான ஒரு பேச்சு தான் இங்க மோசேக்கும் ஆண்டவருக்கு இடையில நடக்கிறத நான் பார்க்கிறேன். That's the kind of speech I see happening between God and Moses. ஆண்டவரும் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காரு, மோசேயும் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காரு. Both the Lord and Moses are frustrated here. So இத பார்த்தோனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. So I started laughing when I saw this passage. I think உங்க வாழ்க்கையில ஆண்டவரோட இப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருந்திருப்பீங்க. I'm sure you've had such conversations with the Lord in your life. அத நினைச்சு பார்த்து நீங்க இப்ப சிரிங்க. Think about them and you laugh. ஆனா ஆண்டவர் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனான ஒரு சூழலை ஆண்டவர் மாத்தி இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில. But the Lord has changed such frustrating situations even in our lives. அருமையானவர்களே, நம்முடைய இதயம் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நாம சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். If our heart and life has to be healthy, then we should be happy. நம்முடைய இதயம் உம்முடைய ஆவி முறிவடைந்தால் நிச்சயமாக நம்முடைய எலும்புகள் உலர்ந்து போகும் அப்படின்னு வசனம் சொல்றதை நாம பார்க்கிறோம். The verse, the scripture says that if we are unhappy, then our bones will be crushed. சில வேளைகள்ல நான் பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன், வாக்கிங்லாம் போவேன், டயட் எல்லாம் அப்படியே ரொம்ப உற்சாகமா மாத்திலாம் இருப்பேன். ஆனா சுகர் லெவல் பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். There are some times when I do a lot of exercise, have a proper diet, but my sugar level will be the same. தூங்காம இருக்கிறது, எதையாவது நினைச்சிட்டே இருக்கிறது. But I'll be sleepless because I'm thinking about something. அப்புறம் கரெக்டா ஒரு 10 மணிக்கு 10:30க்கெல்லாம் எல்லாத்தையும் மூடிட்டு, கடையை மூடுறாங்கன்றாங்கல்ல, எல்லாத்தையும் மூடிட்டு போய் படுத்து தூங்கிட்டு அப்புறமேட்டு காலைல எந்திரிச்சு மறுபடியும் எதையும் நினைக்கிறது இல்ல, ஆஃப் பண்ணிடுறோம் மைண்ட், அவ்வளவுதான் ஆண்டவர் பாத்துக்குவார் அப்படின்னு விடும்போது பாத்தீங்கன்னா சுகர் சரியா நார்மலுக்கு வருது. But when I shut everything down, go to sleep and wake up in the morning without stress and then look at my sugar levels, it would have come down. நீங்க சந்தோஷமா இருக்க உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். Amen. I bless each one of you in the name of the Lord to be happy. மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, heart life impacts your body life. உங்களுடைய இதய வாழ்க்கை உங்களுடைய சரீர வாழ்க்கையை அது பாதிக்கும்.
ஹார்ட் நல்லா இருந்தா சரீரம் நல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய டிசீசஸ், சிக்னஸஸ், என்ன எப்படிப்பட்ட சிக்னஸஸ் அப்படின்னா சைக்கோசோமேட்டிக், அதாவது சைக்கோ மனம் சரீரம் சார்ந்த வியாதிகள், அல்சர் அப்படிதான். So many diseases today is psychosomatic. Ulcer is one of them. இன்னும் நிறைய இவங்க எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க. இவங்க நிறைய பேர் என்கிட்ட பேசும்போதெல்லாம் நிறைய அந்த வியாதி அப்புறம் மெடிசின்ஸ் இதை பத்தி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவன்கிட்ட கேட்டீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. A lot of people to whom I speak to here talk to me about medicines and illnesses. They will tell you of all the new illnesses that have come up. வேதவசனம் சொல்கிறது happy heart is a good medicine. சந்தோஷமா இருக்கிற இதயம் ஒரு நல்ல ஔஷதம் அல்லது மருந்து. நீங்க என்ன மருந்து எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ சந்தோஷத்தை நீங்க எடுத்துக்கங்க. It doesn't matter what medicine you take or not, you take on happiness. நீங்க நீதிமொழிகள் 15:13 வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷமான இதயம் வந்து அதாவது ஃபேஸ முகத்தை வந்து சந்தோஷப்படுத்தும். யாராவது வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 15:13. மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கம். இங்க பாத்தீங்கன்னா ஹார்ட் டேக்குன்னு அப்படின்னு இருக்கு. மனசு உடைஞ்சு போய் உங்க இதயம் உங்க ஃபேஸ் வந்து பொலிவா இருக்கணுமா, நீங்க அழகா இருக்கணுமா அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது நீங்க சந்தோஷமா இருக்கணும். If you want your face to look beautiful and bright, then you need to be happy. நம்முடைய மேக்கப் எல்லாம் சில வேளை பாத்தீங்கன்னா சந்தோஷம் இல்லாம நம்ம போடுற மேக்கப் எல்லாம் வந்து மாஸ்க் மாதிரி ஆயிரும், ஒரு முகத்திரையை போல மாறிவிடும். So when you put on makeup without being happy, it will look like a mask. மலேசியாவுக்கு நான் போயிருந்த போது ஒருத்தர் அவங்க என் ஒய்ஃபை நீங்க பார்த்தே ஆகணும் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாரு. When I went to Malaysia one time, this person said, "You have to see my wife, pastor." என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு நான் யோசித்தேன். I was wondering why he said that. பெரிய பிசினஸ் மேன், He's a big businessman என்னுடைய ஸ்டூடெண்ட் கூட. and he's also my student. ஸோ ஒய்ஃபை கையை பிடிச்சிட்டே ஒய்ஃபை தேடிட்டே இருக்காரு. கிராஜுவேஷன் சர்வீஸ் எல்லாம் அங்கங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒய்ஃபை தேடி போயிட்டே இருக்காரு. நானும் இவரோட போயிட்டே இருக்கிறேன். There were a lot of people at the graduation ceremony, but he was holding my hand and we were searching for his wife. அங்க ஒருத்தவங்க நின்று இருந்தாங்க. There was somebody standing there. அவர் என்கிட்ட கேட்டாரு, இங்க யாராவது இந்தியன் போல தெரியுறாங்களா அப்படின்னு கேட்டாரு. He says, "Anyone here looking like an Indian?" அப்படி பார்த்துட்டு இருந்தா அங்க இருக்காங்களா அந்த சிஸ்டர் இந்தியன் போல இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் நானு. I pointed out to one person and said that lady looks like an Indian. ஏன்னா அவங்க மேக்கப் எதுவுமே போடல. She had not put any makeup. ஆனா நல்லா அழகா இருக்காங்க. But she was very beautiful. So அவங்க இந்தியன் போல இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். But I said she looks like an Indian. Pastor, she is my wife அப்படினாரு. He said, "Pastor, that's my wife." எல்லாரும் இங்க நிறைய மேக்கப் போட்டுருக்காங்க, என் வைஃப் மட்டும் மேக்கப் போடல பாருங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. So he said, "Everyone here has put on a lot of makeup, but my wife hasn't." பார்க்கறவங்க எல்லாமே அவங்கள இந்தியன் தான் சொல்வாங்க அப்படின்னு சொன்னாரு. He said, "Everyone who looks at her will always say she's Indian." அப்புறம் நாங்க தொடர்ந்து இந்த முகத்திரையை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம். Then we were talking about the cheerfulness of the face. எவ்வளவுதான் மேக்கப் போட்டாலும் உள்ளத்துல சந்தோஷம் இல்லைன்னா அது வெளியில வரவே வராது. No matter how much makeup you put, if there's no happiness in your heart, it won't show on your face. நல்ல இதயம். நீதிமொழிகள் 14:30 யாராவது வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 14:30. A sound heart is life to the body, but envy is rottenness to the bones. யாராவது நீதிமொழிகள் 14:30 வாசிக்கலாம். சொஸ்த மனம் அப்படின்னா சுகமா இருக்கிற மனசு, உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. ராட்டனஸ் அப்படியே அது நம்மளை வந்து அப்படியே உருக்கி விடும் சொல்லி பார்க்கிறோம். சொஸ்தமான சுகமான ஒரு மனசு நமக்கு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க சிரிச்சீங்கன்னா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். எவ்வளவு நல்ல காரியம் நீங்க சிரிச்சீங்க அப்படின்னா. So let's look at the benefits of laughter. சிலர்லாம் பார்க்கல எல்லாம் வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க அஹஹான்ட்டு. அவர் பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே சிரிச்சு அப்படியே சில சர்ச்லயும் பண்றாங்க. பட் இட்ஸ் a very good exercise. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையோ, நல்ல ஒரு எக்ஸசைஸ் இது. In parks you see people standing there and laughing. Some churches also they do that. நிச்சயமா பார்க்ல நீங்க பாத்துறீங்களா என்னன்னு தெரியல. ஓகே, குட். அப்படியே லாஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அதாவது மசில்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்றாங்க. ஹோல் பாடி ரிலாக்ஸ் ஆகுது. So when you laugh, you relax your whole body. நீங்க நல்லா சிரிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி வருது. It boosts your immune system. அது வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போகுது, மன அழுத்தத்தை எடுத்து போடுது. It removes your stress. அது மட்டுமல்ல,
அப்புறம் நல்ல கெமிக்கல்ஸ்லாம் என்டார்ஃபின்ஸ்லாம் வந்து உங்களுக்குள்ள கிரியேட் ஆகுது, செக்ரீட் ஆகுது. அப்புறம் அது வந்து உங்களுடைய பெயினை வந்து கொஞ்ச நேரம் என்னது அது வந்து தனித்து வைக்கும். It releases endorphins which reduces pain and stress. உங்க இதயத்துக்கு நல்லது. நீங்க சிரிச்சீங்கன்னா உங்க இதயத்துக்கு நல்லது. It's actually very good for your heart. நல்லா சிரிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்ல, இட் பர்ன்ஸ் கேலரிஸ். கேலரிஸே வந்து அது வந்து பர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால யாரும் வாக்கிங் போகாம விட்டுறாதீங்க. ஓகே, வாக்கிங்லாம் போங்க. இதுதான் என்னுடைய ஒய்ஃப் சொல்லுவாங்க, இதை வச்சுட்டு நீங்க வாக்கிங் போகாம வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு. 10 to 15 minutes நீங்க நல்லா சிரிச்சிங்க அப்படின்னா 40 கேலரிஸ் தான். தேங்க்ஸ் டு காட், இட்ஸ் நாட் சோ மச். 40 கேலரிஸ் தான். அதனால இதே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். பட் ஆனா சிரிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். So laughter also burns calories to about if you laugh for 10 to 15 minutes, it burns about 40 calories. சிரிக்கிறது வந்து கோபத்தை தணிக்கும். Laughter also reduces your anger. சில வேளை கோபமா இருக்கும்போது யாராவது சிரிச்சு அவங்களுக்கு அடிதான் விழும், அதுவும் நடக்கும். But if you laugh when someone is angry, you might get hit also. That also happens. சிரிச்சீங்கன்னா நீடிய ஆயுசு உண்டு. When you laugh, you have a long life. சிரிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. When you laugh, you are very beautiful. இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு சிரிப்புல, சந்தோஷமா இருக்கிறதுல. அருமையானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So there's so many benefits in laughter. So நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம் 4வது பாயிண்ட்ல, no to crushed spirit. முறிந்த ஆவி வேண்டவே வேண்டாம். எப்ப பார்த்தாலும் சோகத்துல ஏதாவது வச்சு திங்க் பண்ணிட்டு இருக்கிறது வேண்டவே வேண்டாம். So we're going to say no to crushed spirit, not thinking about the getting stressed and sadness. மன அழுத்தம் வேண்டவே வேண்டாம். We don't want stress. மன அழுத்தம்னா என்ன? What is stress? ரொம்ப காலமா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கவலை, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. It's only a problem that you've been thinking on for a long time. That's it. For example, ஒரு சின்ன கிளாஸ்ல இவ்வளவுதான் தண்ணியை ஊத்தி நான் இப்படி பிடிச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், ஒரு நிமிஷம் பிரச்சனை இல்லை. சின்ன கிளாஸ் தான், இவ்வளவுதான் தண்ணி. So if I take a small glass and pour very little water in it and hold it for a minute, there's no problem. 1 hour பிடிச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், If I hold it on for 1 hour, பிரச்சனை. it will be a little bit of problem. ஒரு நாள் முழுசா பிடிச்சிருந்தேன்னா, If I keep holding it for a full day, நீங்க சொல்லலாம் சின்ன கிளாஸ் தான், இவ்வளவுதானே தண்ணி, ஆனா அதை என்ன செய்யறேன், நான் ஒரு நாள் முழுசா நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். you can say it's a small glass only, little water only, but I'm holding it on for a whole day. There is a problem. ஒரு வாரம் பிடிச்சிருந்தேன்னா இப்படியே. If I was holding on to it for an entire week, இந்த மைக்கே நான் 1 hour பிடிச்சதுன்னா இப்படி நான் செய்யணும். அதுக்கப்புறமேட்டு கரெக்டுங்களா ஜெயபால்? சோ ஒரு வாரம் பிடிச்சிட்டு இருக்காங்க. சின்னதான், நம்ம சொல்லலாம் சின்ன பிரச்சனை தான், சின்ன கிளாஸ் தான். ஒரு வாரம், ஒரு வருஷம் அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க. So if you're holding on to that as a small problem for a week or a month or an entire year, அதுக்கப்புறம் என்ன செய்யுது, மாத்திரை சாப்பிட வேண்டியதா இருக்கு. then you have to take medicines. நம்ம மனோதத்துவ டாக்டர்கிட்ட போக வேண்டியதா இருக்கு. You have to go to a psychologist or a psychiatrist. நீங்க சைக்காலஜிஸ்டுக்கு வேலையை தர தேவையில்லை. You don't have to give work for a psychologist. சைக்காலஜிஸ்டுக்கு வேலையை தர அத வேண்டாம்னு சொல்ல, அவங்களுக்கு வேலையை நீங்க தர வேண்டாம். நீங்க ஆண்டவர்கிட்ட எல்லா பாரத்தையும் தூக்கி போட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த மன அழுத்தமே வேண்டாம், இந்த ஸ்ட்ரெஸ்ஸே வேண்டாம், இந்த கவலையே வேண்டாம், இதை நான் தூக்கிட்டு போறதே கிடையாது, நான் தூக்கிட்டு போக மாட்டேன், இதை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். You don't have to go to a psychologist and give them work. You can just go to the Lord and give all your burdens to him. நீங்க கலாத்தியர் 5:22-23 வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஆவியின் கனியில ஒன்று சந்தோஷம். If you look at Galatians 5:22-23, joy is one of the fruit of the Holy Spirit. யாரெல்லாம் ஆவியானவரால நடத்தப்படுறாங்களோ எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. Amen. Whoever is being led by the Holy Spirit should be happy. அப்போஸ்தலர் 13:52 நாம வாசிக்கிறோம், சீடர்கள் வந்து ஆவியினால நிரப்பப்பட்டாங்க, சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். In Acts chapter 13 verse 52 we see, and the disciples were filled with joy and with the Holy Spirit. யாரெல்லாம் ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கேன் அப்படி நீங்க சொல்றீங்களோ நீங்க சந்தோஷமா இருக்கணும். If you say you're filled with the Holy Spirit, then you should be happy. நம்ம சந்தோஷம் இல்லை அப்படின்னா ஆவி முறிந்து போகிறது, உடைந்து போகிறது, கிரஷ்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். So if you're not happy, then we have a crushed spirit. சோ அது எதுக்கு நம்மை நடத்துகிறது? உலர்ந்த எலும்புகளாக உள்ள இருக்கிறது எல்லாம் அப்படியே மாறுது. It leads to dry bones. ஒரு மரித்தவன் எப்படி நடந்துட்டு போறானோ அது போல மாறிடுறோம். We become like as if a dead person walking. அது வந்து என்னன்னா
பேட் பாடிலி ஹெல்த். அது வந்து ஆரோக்கியம் இல்லாத ஒரு சரீர வாழ்க்கை அப்ப நம்ம சொல்ல முடியும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவரே, சங்கீதம் 30:11 சொல்றது போல, நீங்க என்னுடைய அழுகையை நீங்க களிப்பாக்குவீங்க. ஆண்டவரே, நீங்க வந்து என்ன டான்ஸ் ஆட வைப்பீங்க. என்னுடைய அந்த சாக்லாத், என்னுடைய பார்க்கலாம் சங்கீதம் 30:11 யாராவது வாசிக்க பார்க்கலாம். என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். இரட்டை, கரெக்ட். என்னுடைய இரட்டை கலட்டி போட்டு, யூ ரிமூவ் மை சாக்லாத், என்னுடைய இரட்டை நீங்க கலட்டி போட்டீங்க. என்ன வந்து நீங்க உங்க சந்தோஷத்தினால நீங்க உடுப்பித்தீங்க, தரித்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறோம். நீங்க yes. So what we should say instead is, as in Psalm 30:11, you turned my wailing into dancing, you removed my sackcloth and clothed me with joy. நீங்க மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், கவலை, என்னென்ன வார்த்தையெல்லாம் வச்சுக்கீங்களோ எல்லாத்தையும், வருத்தங்கள் எல்லாத்தையும் அந்த ஆடையெல்லாம் நீங்க இங்க கலட்டி போட்டு நீங்க சந்தோஷம் அப்படிங்கிற ஆடையை போட்டுங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம், நாங்க எல்லாத்தையும் எரிச்சிடறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நீங்க விட்டுருங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார், சந்தோஷமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பிரசங்கி, yes please. You remove all your worries and depression and sadness and everything like the sackcloth and put on the clothes of joy. பிரசங்கி 3:4 இப்படியாக வாசிக்கிறோம். There is a time to weep, there is a time to laugh. அழுகிறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது, சிரிப்பதற்கு ஒரு நேரம் இருக்கு. Ecclesiastes 3:4 says there's a time to weep and a time to laugh. நாம எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருந்தோம்னா எப்படி? If we keep on crying all the time, how will it be? சிலர்லாம் ஒன்னு சொன்னோம்னா போகும், ஒரு கண்ணுல டேங்க் வச்சிருக்க மாதிரி தண்ணி அப்படியே அழுதுருவாங்க. There are some people, it's like as if they have a tank in their eyes. They'll just start crying if we say something. மறுபடியும் நீங்க பேசுங்க, மறுபடியும் அழுவாங்க. Say them, talk to them again, they'll cry again. மறுபடியும் அழுவாங்க. எப்படி அழுகுறாங்க எனக்கு தெரியல. I don't know how they keep crying like that. என்னால அழுகவே முடியல. நான் நிறைய அழுதுட்டேன்னு நினைக்கிறேன், அழுக முடியல. I am unable to cry. I think I've cried a lot. ஆனா இவங்க அழுகுறாங்க. இது மாதிரி அழுகணும் நானும் யோசிச்சு பாக்குறேன், நானும் அழுகணும் அப்படின்ட்டு. ஏன்னா இட்ஸ் a cleansing process இல்லைங்களா அழுகிறது. சோ நானும் அழுகணும் முடியல. பட் நம்ம எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருந்தோம்னா நல்லது கிடையாது. I also think that I should cry because it's a cleansing process, but it's not possible. But it's not good to keep on crying. ரோமர் 12:15 நம்ம வாசிக்கிறோம், யாரெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களோ அவங்களோட சந்தோஷமா இருங்க, யார் அழுகுறாங்களோ அவங்களோட சேர்ந்து அழுங்க. Romans 12:15 says, rejoice with those who rejoice and weep with those who weep. நம்ம ஒரு funeral serviceல போயிட்டு இது ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம் நம்ம சொல்லிட கூடாது, அங்க சிரிச்சிட கூடாது. We shouldn't go to a funeral service and start laughing over there and say it's a very happy time. அங்க வந்து துக்கமான நேரம் தான் அது. சிலருக்கு வந்து அப்படியே சொல்லி பழக்கமானதுனால ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஒரு சந்தோஷமான நேரம் அப்படி சொல்லிடுவாங்க. அங்க நாம ரியலி அதை ஃபீல் பண்ணோம், அந்த பெயினை வந்து நம்ம ஃபீல் பண்ணோம், முக்கியமானது. So when we go to a funeral service, you shouldn't say that it's a happy time. We should actually be sad. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இந்த சீசன்ல இந்த நேரத்துல நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக I'm going to transition into a time when I'm going to laugh and be rejoicing. இந்த நேரத்துல நான் வந்து அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இன்னொரு நேரத்துக்கு போறேன். அந்த நேரத்துல நான் சந்தோஷமா நான் சிரிக்க போறேன், நான் டான்ஸ் ஆட போறேன், ஆண்டவரோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க போறேன். அது நமக்குள்ள இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். இது எந்த சீசனோட நீங்க எந்த சீசன்ல போயிட்டு இருக்கீங்க? நீங்க Which season are you in right now? லாஃபிங்கா அல்லது பீயிங் சாரோஃபுல்லா? சந்தோஷமா இருக்கதா, சிரிக்கிறதா அல்லது துக்கமா இருக்கதா? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, we have to choose happiness. நம்ம சந்தோஷத்தை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியம். ஏன் அப்படின்னா சந்தோஷம் நமக்கு ஔஷதம் அல்லது மருந்து என்று வேதவசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். We need to choose happiness because happiness is good medicine. வேத புஸ்தகத்துல ஆண்டவர் மருந்து வச்சிருக்கிறாரு. The Lord has got medicine in the Bible. அதனால வேற எந்த மருந்து எடுக்காதீங்க நான் சொல்ல. I'm not saying don't take any other medicine. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. Don't understand it wrong. மருந்தெல்லாம் எடுங்க. ஆனா எல்லா மருந்தை காட்டிலும் ஒரு பெரிய மருந்து, ஒரு பிரமாதமான ஒரு மருந்து எது அப்படின்னா தேவன் தரும் சந்தோஷம். வேற ஒன்றுமே கிடையாது. So medicines are good, but above all that, the best medicine is the Lord and the joy He gives us. சந்தோஷமான இதயம், சந்தோஷமான வாழ்க்கை.
being happy, a happy heart and a happy life. மகிழ்ச்சியான இதயம், மகிழ்ச்சியான வாழ்க்கை. A joyful heart and a joyful life. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. Happiness and joy brings us good health. ஜெபம் பண்ண போறோம். Let us pray. எல்லோரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, என்னை சந்தோஷத்தினால நிரப்புங்கன்னு சொல்லுங்க. மன மகிழ்ச்சினால நிரப்புங்க. என் சந்தோஷத்துக்கு நான் உங்களை தான் நான் பார்க்கிறேன், வேற யாரையும் இல்லை. ஆண்டவரே, நான் சோர்ந்து போகும்போது என்ன நீங்க திடப்படுத்துங்க, என்ன உம்முடைய சந்தோஷத்தினால நிரப்புங்க. The joy of the Lord is my strength. தேவனுடைய சந்தோஷம் தான் என்னுடைய பலம். நம்முடைய சந்தோஷத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சந்தோஷப்படணும் நம்ம மூலமா, அதையும் நம்ம பார்ப்போம். அவர் சந்தோஷமா இருந்தா நாம சந்தோஷமா இருந்தோம்னா அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. ஆண்டவரே, என்னுடைய வருத்தங்கள், பாரங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுடைய கரத்துல கொடுத்துட்டேன் ஆண்டவரே, அது அப்படியே இருக்கட்டும். ஆண்டவரே, இப்ப நான் சந்தோஷத்தை எடுத்துட்டு போறேன், சமாதானத்தை எடுத்துட்டு போறேன், உங்களுடைய ஆறுதலை எடுத்துட்டு போறேன், உங்களுடைய பலத்தை எடுத்துட்டு போறேன். ஆண்டவரே, என்னை யாரும் அசைக்க முடியாது. சொல்லுங்க, nothing shall be able to harm me. எதுவும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது, எதுவும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற தைரியத்தோட நாம இந்த 2024ல 2024 நம்ம தொடர்ந்து பயணம் செய்வோம். அருமையானவர்களே, ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஒருவேளை அது எல்லாமே நமக்கு தெரியாம இருக்கலாம். நமக்கு தெரியாததையும் புரியாததையும் ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்க அதை பார்த்து சந்தோஷப்படும் அளவுக்கு ஆண்டவர், ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க பிளான்ல இல்லாத காரியத்தை, அது உங்களுக்கு நல்லதுதான், அதையும் ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியோட நீங்க ஒவ்வொரு நாளையும் கழிங்க. ஆண்டவரே, இந்த நேரத்துல உங்களுடைய சந்தோஷத்தினால எங்களை நிரப்புகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.